ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்காஸ் விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். கெனேசரேத்து கடலருகே இயேசு நின்றபோது தேவ வசனத்தை கேட்கும்படி திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இயேசு கடற்கரையில் நின்ற படவுகளில் ஒன்றை சற்றே தண்ணீருக்குள் தள்ளும்படி சொல்லி அதில் நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது இரவில் மீன் பிடிக்கும்படி சென்றவர்கள் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். போதகம் பண்ணி முடித்த பின்பு இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து, இந்த படவை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அவன், நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் நீர் சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம் என்று வலையை போட்டார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்து 2 படவுகள் நிரப்பினார்கள். இந்த அற்புதமான காட்சியை பார்த்து பிரமித்து போன சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொண்டான். இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் மறுமொழியாக பேசும்போது, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். அதுவரைக்கும் வெளியுலகுக்கு அதிகம் தெரியாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த பேதுரு இயேசுவை பின்பற்றி பிரதானமான ஒரு இடத்தை பிடித்திருந்தார். இவையெல்லாம் எதனால வந்தது என்றால், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்த போது ஏற்பட்ட ஒரு திருப்பு முனைதான். உங்கள் வாழ்க்கையும் கூட அறிமுகம் இல்லாததாய், மேன்மை இல்லாததாய், மெச்சிக்கொள்ளுவதற்கு ஒன்றும் இல்லாததாய் இருக்கக்கூடும். ஆனால் இயேசு உங்களை சந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்ற போது நீங்களும் மேன்மை உள்ளவர்களாக மாற முடியும். புகழ் பெற்றவர்கள் எல்லா காலங்களிலும் புகழ் பெற்றிருக்கவில்லை. ஒரு காலம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள், பிற்பாடு வேறு மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கர்த்தரால் கொடுக்கப்படும். நீங்களும் மேன்மை அடைவீர்கள். இன்றிருக்கின்ற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், கர்த்தரை விசுவாசியுங்கள், பெரிதானவைகளை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பேதுருவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உமக்கு கீழ்ப்படிந்த போது உண்டானது. அதுபோல ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மனதை தாரும். நீர் வைத்திருக்கின்ற வருங்கால மேன்மைக்கு தகுதிப்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.